உலகத்துல இதுவரைக்கும் யாருமே பார்க்காத நிலாவோட மறுபக்கம் ஃபோட்டோஸ்லாம் வந்து இப்போ நாசால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிமஸ் 2 மிஷனில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா நவம்பர்லேயே 2022ல் ஆர்டிமஸ் 1 மிஷன் இவங்க நடத்திருக்காங்க. அது ஒரு 25 டேஸ் ட்ராவல் ஆயிருக்கு. அதில் யாரும் ஹியூமன்ஸ் இல்லை. அது எப்படின்னா இந்த ஏர்த்லேருந்து கிளம்பி மூணை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மூணை சுற்றிட்டு திரும்பி வந்துடுது. அது ஒரு 25 டேஸ் எடுத்தது. இப்போ அதோட ஒரு பார்ட் 2 மாதிரி தான் இந்த ஆர்டிமஸ் 2 மிஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமே பார்த்தோன்னா ஒரு 10 டேஸ்க்கு நடக்குது. ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 10 முடியுது. ஏப்ரல் 1 வந்து இந்த ஆரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஏர்த்லேருந்து கிளம்பி போச்சு. இப்போ வந்து அது மூணை சுற்றிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. ஏப்ரல் 10 வந்து திரும்பி ஏர்த்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட். இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு 4 ஆஸ்ட்ரோனட் இருக்காங்க. ரியட் வைஸ்மேன்ற ஒரு கமாண்டர், விக்டர் குளோவர்ன்ற ஒரு பைலட், கிறிஸ்டினா காச், ஜெர்மி ஹான்சன்றவங்க வந்து இந்த மிஷனோட ஸ்பெஷலிஸ்ட். இவங்க 4 பேர் போயிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்தோன்னா எக்ஸஸாக தான் ஆள் இருப்பாங்களாம். இந்த மிஷன்லேயே வந்து 6 பேர் இருப்பாங்க. இன்கேஸ் இந்த 4 பேரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க அந்த ஸ்பேஸ்க்கு போனதுக்கப்புறம் இந்த 2 பேர் மூலியமாக தான் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 6 பேரும் ஒரே ப்ரோக்ராமில் ட்ரெயின் ஆவாங்க. ஸோ இப்போ இவங்க 4 பேர் தான் போயிருக்காங்க. அதுலேயும் பார்த்தோன்னா இந்த கிறிஸ்டினா காச்ன்றவங்க தான் ஃபஸ்ட்டு உமனாக இந்த லூனார் ஆர்பிட் போகிறவங்க. அதே மாதிரி இந்த விக்டர் குரூவ்ன்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் மென்னா இந்த லூனார் ஆர்பிட்டுக்கு போகிறவர்கள். இந்த ஆர்டிமஸ் 2 ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட ஹைலைட் என்னன்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்ம மூணை வந்து ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். மூணு வந்து ரொட்டேட் ஆகாதனால மூணு வந்து இப்படி சர்க்கிள் ஆகும். பட் ரொட்டேட் ஆகாதனால யாருமே பேக் சைடு பார்த்ததில்ல. இந்த ஆர்டிமஸ் எப்படி கிளம்பி போகும்னா நம்ம ஏர்த்லேருந்து ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சு அப்புறம் ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு இது போய் மூணை இந்த லூப் மாதிரி சுற்றிட்டு வரும். ஸோ கரெக்டாக இந்த டியூஸ்டே 6ஆம் தேதி பார்த்தோன்னா இந்த மூணோட பேக் சைடு போகுமா. ஸோ அதில் வந்து அவங்க பேசுகிறாங்க இன்னும் ஒரு 6 நிமிஷத்தில் வந்து நீங்கள் இந்த மூணோட பேக் சைடு போயிடுவீங்க. ஸோ பேக் சைடு போயிட்டீங்கன்னா உங்களால் வந்து சூரியனை பார்க்க முடியாது. ஏன்னா வந்து ஏர்த் மறைச்சிரும். அதே மாதிரி உங்களோட ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாமே கட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து சேஃபாக இருங்கன்னு அந்த மாதிரி ஒரு ஆடியோலாம் ரிலீஸ் ஆயிருக்கும். பிளான் பண்ண மாதிரி போயாச்சு, நிலாவை பார்த்தாச்சு, பேக் சைட்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி வரும்போது அவங்க சேஃபாக வருவாங்களா இல்லையா? ஏன்னா வந்து ஃபியூயலில் வரல, அவங்க வெறும் இந்த கிராவிடேஷனல் புல்ல மட்டும்தான் வர போகிறாங்க. அதனால் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.